கரண்ட் பில்லு சொத்து வரி மட்டும் இல்லை, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் செவிலியர்கள், சத்துணவு ஊழியர்கள், இப்படி நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்டும் போராடுற லெவலுக்கு வந்துட்டாங்க. அது தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க, அக்யூஸ் நம்பர் 2, 3, 4 3 பேர் அக்யூஸ் நம்பர் 1ஓட சேர்ந்து தான் இந்த சதி வேலை பண்ணி தான் அந்த சொத்து சேர்த்துருக்காங்கன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. இறந்து போயிட்டதுனால அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல. நம்ம பாயிண்ட் என்னென்னா, இறந்து போனவங்களை விட்டுருங்க. இப்போ இருக்கிற பழனிசாமி மேலெல்லாம் எவ்வளோ அக்யூசேஷன்ஸ் இருக்குது. அவங்க மந்திரிங்க, அதிமுக மந்திரிகள் 8 பேர் மேலே டிவிஎஸ்சியில் கேஸ் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப மேஜராக ஒரு தேர்தல் முடிவை மாற்றுற மாதிரியான ஓட்டு அதில் இருக்காது ஆக்சுவலாக. அதனால் அல்டிமேட்டாக நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி மீது இருக்கிற ஒரு அபிமானம், ஏற்கனவே ஓட்டு போட்டுன்னு இருக்கிறவங்க, கட்சிக்காரங்க, அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் பெனிஃபிட் ஆனது. ஒரு ஃபேக்டராக இருக்குது. விஜய் போன்றவர்கள் எப்படி ஸ்பாயில் பண்ணுவாங்க, யாரோட ஓட்டை ஸ்பாயில் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே ஓட்டை ஸ்பாயில் பண்ணுவாங்களா, டிஎம்கே ஓட்டை ஸ்பாயில் பண்ணுவாங்களா, 4 முனை போட்டியில் 500, 1000, 2000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது, தோக்கிறது போன்ற விஷயங்கள் இருக்கும். திமுகவை பிடிக்காதவங்க ஏடிஎம்கேக்கு போட்டுருந்தவங்களாம் நம்ம ஓட்டு போடுவாங்க. அப்புறம் மைனாரிட்டி நம்ம கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. நம்ம அதனால் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு போகலான்னு நினைக்கிறாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லைன்றது எலெக்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா அவரோட விஷயத்தை பொறுத்த மட்டும் அவருடைய செல்வாக்கு என்னன்னு நமக்கு தெரியல. அதனால் அவரை 5%லையும் நிறுத்தலாம், நம்ம 25% வரையும் போகலாம். சொல்ல முடியாது தவிர, ஆனால் குற்றங்கள் நடக்கலையானா குற்றங்கள் நடக்குது. ரொம்ப கொடூரமான குற்றங்கள் தான் நடந்து தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழலில் சிறுபான்மையோரில் குறிப்பாக முஸ்லீம்களோட ஓட்டு திமுக அணிக்கு தான் போகுன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அவங்க எவ்வளோ உறுதியாக இருந்தாங்க, கோர்ட்டு உத்தரவை மீறி எப்படிலாம் செயல்பட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். திமுகவை பற்றி எதிர்க்கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. குறிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குன்னா பேசப்படுது. இல்லை கரண்ட் பில்லு, இந்த சொத்து வரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை உண்டாக்கும்? கரண்ட் பில்லு சொத்து வரி மட்டும் இல்லை, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் செவிலியர்கள், சத்துணவு ஊழியர்கள், இப்படி நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்டும் போராடுற லெவலுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு ஆட்சி முடியும் போது பலவிதமான கோரிக்கைகளை வச்சு பல்வேறு தரப்பினர் போராடுவது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா ஆட்சியில் இருக்கிற கட்சி ஓட்டை தக்க வச்சுக்கணும்னு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இடைநிலை ஆசிரியர்களுக்கு என்ன பண்ணாங்க, 12 மாதம் மே மாதம் சேலரி கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. 12,000 15,000 மாற்றிருக்காங்க. அப்புறம் அவங்கள ரெகுலராக அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாமில் ஒரு 5 மதிப்பெண் குறைச்சி அவங்களுக்கு நீங்கள் தேர்வு அந்த மதிப்பெண்ணை குறைச்சிட்டாங்க, தேர்வு செய்கிற மதிப்பெண்ணை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணி கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போது கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு ஒரு புதிய ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதில் திருப்தி எல்லாம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் கூட சில பேர் திருப்தி அடையாமல் இருக்க தான் செய்கிறாங்க. ஒவ்வொரு செக்மெண்ட் சத்துணவு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இன்னும் சில செக்மெண்ட்ஸ் போராடின்னு தான் இருக்காங்க. அதனால் இது இந்த போராட்டம்ன்றது இயல்பு. அதிமுக ஆட்சியில் 35,000 போராட்டம் நடந்ததுன்னு நம்ம அப்பயே பார்த்தோம் நம்ம. அதனால் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். ஆனால் அதிருப்தியாளர்கள் இருக்க தான் செய்வாங்க. அந்த அதிருப்தியாளர்களை எப்படி ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கு திமுக கவர்மெண்ட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஜாக்டோஜியோ பெரும்பாலும் ஒத்துட்டாங்க. ஒரு 8ஆம் தேதி வேறு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அதுலேயே சில அதிருப்தியாளர்கள் இது பழைய பென்ஷன் ஸ்கீம் கிடையாது, ஏன்னா பழைய பென்ஷன் ஸ்கீமில் ஸ்டாஃப் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, இதில் ஸ்டாஃப் 10% கொடுக்கணும். அந்த ஒரு பாயிண்ட்லேயே அது வேறன்னு, இந்த திட்டம் வேறன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் இதில் வேறு பல அட்வான்டேஜ்லாம் இருக்குது. அஷ்யூர்டு பென்ஷன் இதில் இருக்குது. அதனால் அதை ஒத்துக்கிறாங்க அவங்க. இப்படிலாம் இருக்கும்போது திருப்தி அதிருப்தி ரெண்டுமே இருக்குது. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதோட நிதி வசதிக்கேற்ப எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியுமான்னு பார்த்து எந்தெந்த இடத்துல யார் யாரை எப்படி எப்படி திருப்திப்படுத்த முடியுமோ அதுக்கேற்றபடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி எல்லா பிரிவுலையுமே அதிருப்தியாளர் இருப்பாங்க. அதுதான் ஆன்டி இன்குபன்சி ஆக்சுவலாக. ஆனால் ப்ரோ இன்குபன்சின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பெண்கள் பாதுகாப்பை பற்றி சொல்கிறீங்க. அது அடிக்கடி தினமும் நடக்கிற கொலைகள் போன்ற விஷயங்கள், பெண்களுக்கு ஏற்படுற பாலியல் ரீதியான பிரச்சனைகள் பல இதெல்லாம் இருக்குல்ல இங்கே. அதனால் இதெல்லாம் ஓட்டர்களுக்கு, இதெல்லாம் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு, சோஷியல் மீடியா பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை மாதிரி தோணினா கூட, எக்ஸாக்டாக ஓட்டு போடுறவனுக்கு, ஒரு கிராம லெவலில் ஓட்டு போடுறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எப்படி போய் சேருதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது அந்த அளவுக்கு போய் சேருமா அப்படின்னா, அது கொஞ்சம் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ அதுக்கேற்றபடி தான் அது போகும். இப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, நான் உரிமை தொகை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ரூ. 1000. எனக்கு அது பெனிஃபிட்டு. எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் சாப்பிடுதுன்னா அது ஒரு பெனிஃபிட்டு.
எங்கள் வீட்டில் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு உதவித்தொகை வாங்குதுன்னா அது ஒரு பெனிஃபிட்டு. இல்லை எங்கள் வீட்டில் காலேஜ் படிக்கிற பையன் ஒரு உதவித்தொகை வாங்குறான்னா அது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு இலவச பஸ் பயணம் போகிறவங்க, நியரஸ்ட் டவுனில் போய் வேலை செய்கிறவங்க, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸாக நான் முதல்வன் திட்டத்தில் பயனானவங்க, இப்படி பல விஷயங்கள் மக்களை தேடி மருத்துவத்தில் பயனானவங்க, வீட்டில் இருக்கிற பிபி, சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வீட்டுக்கே மருந்து கொடுக்குறாங்க. ஒரு அது அது வந்து லட்சக்கணக்கான பேர் பயனடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ப்ரோ இன்கம்பன்சிக்கான வாய்ப்புகள். எல்லா செக்மெண்ட்லேயும் மாணவர்கள்லேருந்து லேப்டாப் கொடுக்குறதுலேருந்து மேலே வரையும் எல்லா செக்ஷன்ஸ்லேயும் யார் யார் பயன்பெற்றாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி வேலை செய்கிறாங்க. இந்த வீட்டில் இவங்க எவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்காங்க, என்னென்ன ஸ்கீமில் பயன்பெற்றிருக்காங்கன்னு அவங்களுக்கு கனவு என்னெல்லாம் போய் கேட்குறாங்க. வீடு பை வீடு இந்த பூத் லெவல் கமிட்டி வேலை செய்யுது. இப்போ அதில் தான் அவங்க மும்முரமாக இருக்காங்க. அந்த ஓட்டை கொண்டாந்து நம்ம போட வச்சுட்டா நம்ம வின் பண்ணிடலாம். நமக்கு இருக்கிற கூட்டணிலாம் கூட ஒரு முக்கியம் இல்லை. நம்ம அந்த பயனாளிகளை கரெக்டாக ஓட்டு போட வச்சுட்டா ஒரு 1.25 கோடி ஓட்டை நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து 35, 36% ஓட்டு வாங்கினா கூட 4 முனை போட்டியில வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. அந்த ஆங்கிள்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. ஓகே. இப்போ மோடி அவர்கள் இங்க வந்திருந்தார். பிரதமரோட ஸ்பீச்ச நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் ஒரு சிஎம்சி அப்படின்னு சொல்றாரு. கரப்ஷன், மாஃபியா, கிரைம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருக்கு. இது வந்து திமுகவ கட்டாயம் பாதிக்கும். அதனால அந்த ஓட்டுக்கள்லாம் எங்களுக்கு வரும். என்டிஏ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுலாம் அவர் பேசுறாரு. இல்ல கரப்ஷன் எலக்ஷன்ஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கே வந்திருக்க முடியாதே. ஊழல் ஊழல் வழக்குகள் எல்லாம் வந்து விசாரணை செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா, அவங்க வந்து அவங்க இறக்கும்போது தண்டனை பெறலையே தவிர, அவங்களும் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள அக்யூஸ் நம்பர் 1 இருந்தாங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்க, அக்யூஸ் நம்பர் 2, 3, 4 3 பேர் அக்யூஸ் நம்பர் 1 சேர்ந்து தான் இந்த சதி வேலை பண்ணி தான் அந்த சொத்து சேர்த்துருக்காங்கன்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. இறந்து போயிட்டதுனால அவங்களுக்கு தண்டனை குடுக்கல. நம்ம பாயிண்ட் என்னன்னா, இறந்து போனவங்கள விட்டுருங்க. இப்போ இருக்கிற பழனிசாமி மேலலாம் எவ்வளோ அக்யூசேஷன்ஸ் இருக்கு. அவங்க மந்திரிங்க அதிமுக மந்திரிகள் 8 பேர் மேல டிவிஎஸ்சில கேஸ் இருக்கு. எஃப்ஐஆர்லாம் போட்டு சில கேஸ்ல சார்ஜ் ஷீட்லாம் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது பிரதமர் வந்து தம் பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஏடிஎம்கே பக்கத்துல வச்சுட்டு நீங்க திமுகவை பார்த்து ஊழல்னு சொன்னீங்கன்னா, எவனா சிரிக்க மாட்டானா? உங்க மேலேயே ஊழல் இருக்கே. நீங்க என்ன சிஏஜி உங்கள பத்தி சொல்லாத ஊழலா? பிஎம் கேர் ஃபண்ட்ல என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? பல விஷயங்கள் பி பிஜேபி ஆட்சிய விட்டு இறங்கினீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10 பெரிய பெரிய மேஜர் ஊழல் புகார்கள சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிரதமர் வந்து இந்த ஊழல் விஷயத்தெல்லாம் சொல்லலாம். இங்க தமிழ்நாட்ட பார்த்தீங்கன்னா, ரெபெலியன் பார்ட்டிஸ் பைபோலார் பாலிடிக்ஸ்ல திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக. இப்ப தான் வந்து 3வதா ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கு. அது வந்து எவ்வளோ ஓட்டு இருக்கு, என்ன ஏது இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால இந்த சூழல்ல இருக்கும்போது இவங்க 2 பேர் மேலயும் எப்போதுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு தான் இருக்கு. அதையும் தாண்டி தானே இவங்க 2 பேரும் எலக்ட் ஆகி வந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த சூழல்ல அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, கிரைம்ன்றது எல்லா ஊர்லயும் இருக்கு. இங்கேயும் இருக்கு. அத நம்ம ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஆனா அது வந்து எல்லா கவர்மெண்ட்டும் அத சந்திச்சு தான் ஆகணும். நீங்க வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெண்ண வந்து ம். கொலை பண்ணிட்டு ஒருத்தன் போனான். அப்புறம் டெல்லியில அவன் வந்து பிரிசன்ல போய் இறந்து போனான்னு வச்சுக்கோங்க. அவன் தற்கொலை பண்ணிட்டானா எப்படியா இருந்தான்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. தாசில்தாரே மணல் எடுக்கிறத தடுத்த தாசில்தாரையே கொலை பண்ணியிருக்காங்க எடப்பாடி ஆட்சியில. அதே மாரி கோர்ட் வாசல்லயே வந்து எவ்வளவோ சாட்சி சொல்ல வந்தவங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் இறந்து போயிருக்காங்க. கொலையெல்லாம் எல்லா ஆட்சியிலயும் எல்லாம் நடக்குது. ஆனா அத ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. என்னன்னா இது தொடர் ஒரு ஒரு குரோயிங் சொசைட்டியில வந்து கிரைம்ஸ் வந்து ரொம்ப சாதாரணம். இப்போ அமெரிக்கால எல்லாரும் துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கான உரிமை உண்டுன்னு, எந்த இடத்துல எவன் எப்போ சுடுவான்னு தெரியாது அமெரிக்கால. அந்த நிலைமையில தான் போயிட்டுருக்கு. அதனால வந்து நம்ம இத ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனா நடக்கிறது வந்து கவலை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் ஓட்டு போடும்போது அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமான்னா, அதுவும் ஒரு கேள்விக்குறியான விஷயம் இருக்கு. தனிப்பட்ட மனிதன் தான் எந்த விதத்தில பாதிக்கப்பட்டாலும் இப்ப மின்சார கட்டணம் அவனுக்கு மாதம் ஒரு தடவ குடுத்தா அவனுக்கு சீப்பா வரும். அத நீங்க இன்னும் 1 மாசமா ஆக்கல. 2 மாசமா வச்சிருக்கீங்க. அது அவன் பாதிக்கப்பட்டான். அவன் அத யோசிச்சான்னா, என்னப்பா இவங்க வந்து இது மாரி சொன்னாங்க பண்ணலையேன்னு. இப்ப நீட் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு பாலிசி டிசிஷன். அதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஓட்டர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னு சொல்ல முடியாது. மின்சார கட்டணம் கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்க சொல்ற சொத்து வரி கூட ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா, அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ இவ்வளோ இருந்தது, இப்போ இவ்வளோ இருந்ததுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சுட்டி காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப மேஜரா ஒரு தேர்தல் முடிவ மாத்துற மாரியான ஓட்டு அதில இருக்காது ஆக்சுவலா. அதனால அல்டிமேட்டா நீங்க கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி மீது இருக்கிற ஒரு அபிமானம், ஏற்கனவே ஓட்டு போட்டுன்னு இருக்கிறவங்க, கட்சிக்காரங்க, அப்புறம் தனிப்பட்ட முறையில ஒருத்தன் பெனிஃபிட் ஆனது, ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் எப்படி கவனிக்குது மக்கள, அந்த விஷயங்களும் ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம திராவிடியன் பார்ட்டிஸ் நல்லாவே பண்ணுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ இருக்கிற சூழல்ல வந்து திமுக வந்து அந்த விதத்துல தான் போயிட்டு இருக்காங்க. நம்மளால பெனிஃபிட் ஆனவங்க ஓட்டு, இந்த விஷயங்கள்லாம் மக்கள கவலைப்படுத்துதானா படுத்துது. விவசாயிகள் விஷயங்கள்லாம் நடந்தபோது நெல் எல்லாம் முளைச்சு போச்சு. அது இதுன்னு பெரிய பிரச்சனை பொழிந்தபோது அப்ப நான் அங்க இருந்தேன். அந்த சமயத்தில அப்ப அந்த சிபிஎம் தோழர கேட்டேன். "என்ன சார் இப்படி இருக்கு? என்ன நீங்க அங்க கிரவுண்ட்ல ஒர்க் பண்றாரு." "இருக்கு சார். அதிருப்தி இருக்கு. ஆனா இந்த கூட்டணிய வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் போணுன்ற அளவுக்குலாம் இங்க எதுவும் இல்ல சார்.
ஒரு சிறிய அளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டதை மீடியா பெருசா ப்ளோ பண்றாங்க. இங்க அந்த அளவுக்கெல்லாம் இங்க இல்ல ஆக்சுவலா. விஷயம் இருக்கு. ஆனா வந்து மீடியா வந்து ரூலிங் பார்ட்டிக்கு எதிரான விஷயங்கள ரொம்ப போடும்போது, அது மக்கள் வந்து ஆர்வமா படிப்பாங்க. எப்போதுமே அது இயல்பான ஒரு விஷயம். இங்க அந்த அளவுக்கு திமுக போணுன்ற அளவுக்குலாம் இங்க எதுவும் இல்ல சார். ஆனா அதிருப்திலாம் இருக்கு. எலக்ஷன் டயத்துல திமுக எந்த விதத்துல ஒர்க் பண்ணுமோ, அந்த விதத்துல ஒர்க் பண்ணி இப்பவே எஸ்ஐஆர்ல நல்லா ஒர்க் பண்றாங்க. அந்த விதத்துல ஒர்க் பண்ணி ஓட்ட வாங்குவாங்கன்னு அவங்க சொல்றாங்க. சார் அதே மாரி அவரு போதைப் பொருள் பத்தி, போதைப் பொருள் பயன்பாடு பத்தி தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்குன்னு திருப்பி திருப்பி நாட் ஒன்லி மோடி, நெறைய பேர் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பார்த்தாலும், தாவேகா தரப்பு பார்த்தா கூட, இந்த வார்த்தைகள, இந்த விஷயங்கள தான் அதிகமா சொல்றாங்க. உண்மையாவே தமிழ்நாட்டுல போதைப் பொருளோட தீவிரம் அதிகமா இருக்கா? இல்ல இது இங்க மட்டும் தான் இருக்கா? இல்லங்க. இது இங்க மட்டும் இல்லைங்க. இந்தியால எல்லா இடத்துலயும் இருக்குங்க. நீங்க உத்தரப்பிரதேச போனாலும் பார்க்கலாம். அருணாச்சல பிரதேசல போனாலும் பார்க்கலாம். ஒரிசால போனாலும் பார்க்கலாம். ஏன்னா வந்து இது வந்து இந்த ஆப்கானிஸ்தான் சவுத் ஏசியா ரூட் ட்ரக் ரூட்ல இருக்கு இந்தியா ஆக்சுவலா. அது ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சு அது இங்க கம்போடியா, தாய்லாந்து வரையும் அந்த ரூட் சவுத் ஏசியா ரூட்ல இந்த அந்த அந்த ட்ரக் ரூட்ல இது இருக்கு. இட் என்டர்ஸ் த்ரூ குஜராத். குஜராத்ல இருக்க அதானி போர்ட் வழியா உள்ள வருது. வருஷத்துக்கு 5,00,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ட்ரக்ஸ் அது வழியா உள்ள வருது. அது வழியா உள்ள வந்து இந்தியா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகி இங்கேருந்து சென்னை வழியா அது சவுத் ஏசியாவுக்கு பயணம் போறது. அப்படியே சிங்கப்பூர் வழியா போகும். தாய்லாந்து, மலேசியா, கம்போடியா எல்லாமே பிலிப்பைன்ஸ் எல்லாமே இந்த ரூட்ல போது. அந்த ரூட்ல இருக்கிறதுனால இங்க வந்து புழக்கம் ஜாஸ்தியா இருக்கு. பட் எங்க என்டர் ஆகுது? குஜராத்ல தான் என்டர் ஆகுது. அப்போ குஜராத்ல இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அதானி போர்ட்ல இந்தியாவோட ட்ரக் கண்ட்ரோல் யாரு? நர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்னு மத்திய அரசுல ஒரு அமைப்பு இருக்கு. அவன் என்ன பண்றான்? அவனுக்கு தெரியாதா? அதானி போர்ட்ல நடக்குதுன்ட்டு. ஏன் வந்து தடுக்க மாட்டேன்றான்? அங்க இருக்கிற கண்டெய்னர்ல தான் வந்துட்டு இருக்கு உள்ள. ஏதோ ஒரு பேர்ல அது வந்துட்டு இருக்குன்னா, ஏன் தடுக்க மாட்டேன்றாங்க? அது வந்து உண்மையிலேயே அத வச்சு வந்து ஓட்டு போடுற விஷயங்கள்லாம் மாறுமான்னா, இந்த ஒட்டுமொத்த ஆன்டி இன்குபன்சில அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, அது எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கே தவிர, ஓட்டர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு போயிருக்கா? நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். ஒரு தனிப்பட்ட மனிதன் தான் எந்த விதத்தில பெனிஃபிட் ஆயிருக்கான் இந்த கவர்மெண்ட்ல, அதுக்கு ஓட்டு போடுவானா மாட்டானான்றது தான். அந்த ஓட்ட வாங்குறதுல திமுக குறியா இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி அபிமானம் இந்த மாரி விஷயங்கள், கூட்டணி பலம் இந்த மாரி விஷயங்கள். இதிலெல்லாம் வந்து இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஒரு எட்ஜ்ல இருக்கு. நாளைக்கு வந்து ஏடிஎம்கே கூட்டணி இன்னும் பலமா தேமுதிகலாம் போய் சேர்ந்து இன்னும் பலமா வந்தது அது ஒரு விஷயம். இதுல இன்னொரு ஃபேக்டரா இருக்கு. விஜய் போன்றவர்கள் எப்படி ஸ்பாயில் பண்ணுவாங்க? யாரோட ஓட்ட ஸ்பாயில் பண்ணுவாங்க? ஏடிஎம்கே ஓட்ட ஸ்பாயில் பண்ணுவாங்களா? டிஎம்கே ஓட்ட ஸ்பாயில் பண்ணுவாங்களா? 4 முனை போட்டியில 500, 1000, 2000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறது, தோற்கறது போன்ற விஷயங்கள் இருக்கும். அதனால அந்த அடிப்படையில பார்க்கும்போது, இந்த வரப்போற எலக்ஷன்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு ஆங்ஸைட்டி குடுக்குற ஒரு எலக்ஷனா தான் இருக்கு. சந்தேகம் இல்ல. ஆனா திமுக அதுல ஏன் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னா, நம்மளால பெனிஃபிட் ஆனவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நெனச்சு அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஏடிஎம்கே ஏன் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னா, மக்கள் வந்து இருதுருவ பாலிடிக்ஸ்ல மக்கள் ஏடிஎம்கேவ தான் நம்புவாங்க. திமுக ஓட்டா ஏடிஎம்கேக்கு தான் போடுவாங்கன்னு அவங்க நம்புறாங்க. விஜய் என்ன நினைக்கிறாரு, தனக்கு வந்து நிச்சயமா கண்டிப்பா வந்து புதுசா ஏடிஎம்கே, டிஎம்கே விரும்பாதவங்கலாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க. நம்ம ரசிகர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க. திமுகவ பிடிக்காதவங்க ஏடிஎம்கேக்கு போட்டிருந்தவங்கலாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி அப்புறம் மைனாரிட்டி நமக்கு கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. நம்ம அதனால வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு போலான்னு நினைக்கிறாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது எலக்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா அவரோட விஷயத்த பொறுத்த மட்டும் அவருடைய செல்வாக்கு என்னன்னு நமக்கு தெரியல. அதனால அவர வந்து 5%லயும் நிறுத்தலாம். நம்ம 25% வரையும் போலாம். அதனால எந்த இடத்துல அவரோட இது போய் நிக்கும்னு தெரியாது. எல்லாருமே வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்களே தவிர, எவ்வளவு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த சூழல்ல தான் வந்து டிஎம்கே வந்து ஒரு ஆளுங்கட்சியா அடுத்த 5 வருஷம் போம்போது, ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணா கூட, நம்ம பயனாளிகள் மூலமா வெற்றி பெற்றலாம்னு ஒரு நம்பிக்கையோட பயணத்த செலுத்துறாங்க. கட்டுப்பாடான கூட்டணி ஒரு ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணியோட போனா நம்ம வெற்றி பெற்ற முடியும்னு நெனைக்கிறாங்க. ரூலிங் பார்ட்டியா டிஎம்கே இருக்கிற இந்த காலகட்டத்தில, பெண்கள் பாதுகாப்பு குறித்து திருப்பி திருப்பி சமூக வலைதளங்கள்லயும் சரி, நெறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி காவல்துறையோட நடவடிக்கைகள் குறித்தும் கேள்விகள் வந்துட்டே இருக்கு. நேத்து கூட இந்த அடையார்ல நடந்த இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. இல்ல ஒரு இன்னொரு விஷயமும் அதுல இருக்கு. உடனடியா அவங்க 7 பேர கைதியும் செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்து இந்த அரசோட பார்வை என்னவா இருக்கு? அதே மாரி அவங்களோட முன்னேற்றங்கள் குறித்து இந்த அரசோட பார்வை என்னவா இருக்கு? இல்ல அதாவது வந்து பெண்கள் குற்றம்லாம் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியே எடுத்துக்கோங்களேன். இப்போ அவன பிடிச்சு அவன அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தண்டனையும் குடுத்துட்டாங்க. விரைவு கோர்ட்ல போயிட்டு அவனுக்கு தண்டனையும் குடுத்துட்டாங்க. அதனால நம்ம குற்றமே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. குற்றங்கள் நடக்க தான் செய்யும். பட் இந்த கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றது தான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்க சொல்ற மாரி இது பீகார் பசங்க வந்து கொன்ன விஷயத்துல கூட 7 பேர உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பல்வேறு நீங்க கிரைம்ல பார்த்தீங்கன்னா வந்து குற்றவாளிகள் உடனுக்குடன் அரெஸ்ட் பண்றத நீங்க கவனிக்கலாம். இப்போ குறிப்பா சொல்ல முடியுதே தவிர, ஆனா குற்றங்கள் நடக்கலையான்னா குற்றங்கள் நடக்குது. ரொம்ப கொடூரமான குற்றங்கள்லாம் நடந்துன்னு தான் இருக்கு. ஆனா அத தொடர்ந்து வந்து கைது பண்ற விஷயங்களோ, விரைந்து தீர்ப்பு குடுக்குற விஷயங்களோ, அதுவும் சேர்ந்து நடக்க தான் செய்யுது.
ஆனா மக்களுக்கு வந்து அந்த தொடர்ந்து நடந்து தீர்ப்பு குடுக்குற விஷயங்கள் அதெல்லாம் வந்து போய் சேர்றத விட, இந்த கொலைகள் அதிகமா நடக்குதுன்ற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு கவனத்தை பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் கவர்மெண்ட் பர்மிஷன் கேஸ் நடத்துது, பனிஷ்மென்ட் குடுக்குது, எல்லாம் விரைவா பண்ணுதுன்றது ஒரு அடுத்த கட்டமா இருந்தா கூட, அப்போ ஒரு கவலை குடுக்குற விஷயம் வந்து நடக்கிற விஷயங்கள் தான் கவலை குடுக்குற விஷயங்கள். அத வந்து இந்த கவர்மெண்ட்னால தடுக்கவே முடியாது. இந்த கவர்மெண்ட் இல்ல, எந்த கவர்மெண்ட்னாலயும் தடுக்க முடியாது. அது வந்து அப்படிதான் நடந்துன்னு இருக்கும். நடந்த பிறகு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு தான் பார்க்கணும். எதிர்காலத்தில கொள்ளையே நடக்காது, கொலையே நடக்காது, வேற விதமான விஷயங்களும் நடக்காதுன்னுலாம் நீங்க எதுவுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. எல்லாமே நடக்கும். நடந்த பிறகு என்ன கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்குறாங்க? வருமுன் காப்போம் அப்படின்னா, இது வந்து ஒரு டிசீஸ் மாரி கிடையாது. பாதுகாப்புக்காக இந்த தடுப்பூசி போட்டுப்போன்ற மாரி விஷயம்லாம் இது கிடையாது. சொசைட்டில இது நடக்க தான் செய்யுது. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து நடந்த பிறகு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா, அதில ஓரளவுக்கு திமுக கவர்மெண்ட் பரவால்ல. ரொம்ப ஒரேடியா ஒண்ணுமே ஆக்ஷனே எடுக்கலன்னு சொல்ல முடியாது. இப்போ பொள்ளாச்சி பாலியல் கொடுமைகள் எல்லாம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இன்னும் வந்து உண்மையான அக்யூஸ்ட்லாம் கைதே ஆகல. இன்னும் சிபிஐ தீர்ப்பு குடுத்தானே தவிர, உண்மையான அக்யூஸ்ட் இன்னும் எங்கேயோ வெளில சுத்திட்டு இருக்கிறதா தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் இருக்கும்போது இது ஓரளவுக்கு பரவால்ல. ஆனால் நடக்கிற விஷயங்கள் கவலை தரக்கூடிய விஷயங்களா இருக்கு அப்படின்றது உண்மை. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பெண்கள் முன்னேற்றத்துக்கு அவங்க வந்து நீங்க ஒரு பொதுவா கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமான வேலைக்கு போறது வந்து பெண்கள் தமிழ்நாட்டில தான் இருக்காங்க. அதனால வந்து இங்க வந்து பெண்கள எம்பவர் பண்றது, இந்த உரிமை தொகையே வந்து ஒரு வகையில எம்பவர் பண்றது தான் பெண்கள. பொருளாதார ரீதியில நீங்க ஹஸ்பண்டோட கைய எதிர்பார்க்காத உங்க செலவ நீங்க ஒரு காய்கறி வாங்குறதோ, ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதோ, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உங்க கையில ஒரு பணத்த குடுத்தீங்கன்னா, அது வந்து ஒரு எம்பவர் பண்றது தான். உங்களுக்கு அதிகாரத்த கொண்டு வரது தான். ஒரு பொருளாதார ரீதியான ஒரு அதிகாரத்த கொண்டு வரது தான். அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. அதனால ஒரு அடிப்படையில வந்து இவங்க வந்து அவங்க திமுக கவர்மெண்ட்ட கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே போடுவாங்க. நாங்க அத பண்ணோம், இத பண்ணோம், சத்துணவு ஊழியர்களுக்கு இத பண்ணோம். எல்லாமே பெண்களா இருக்காங்க பெரும்பாலும். அது மாரி பண்ணினோம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது, இவங்க இவங்க பண்ண பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு பொருளாதார ரீதியில பெண்கள வந்து எம்பவர் பண்றது. கிராமங்கள்ல போனீங்கன்னா தான் அதோட எஃபெக்ட் தெரியும். ஒரு 300 பேர் இருக்கிற கிராமத்தில வந்து 300 பெண்கள் இருக்கிற கிராமத்தில, ஒரு 100, 150 பெண்கள் வந்து உரிமை தொகை வாங்குறாங்க அப்படின்னா, அது அவங்க எப்படி அத வேல்யூ பண்றாங்கன்றது அங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அந்த கிராமம் எப்படி பொருளாதார ரீதியில அது இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றது அங்க போனா தான் தெரியும். ஏன்னா வந்து ஒரு கிராமத்தில வந்து ரூ. 1000 ஒருத்தருக்கு அப்படின்னா 10 பேர்னாலே அது வந்து 10,000 ஆயிடுது. ரூ. 10,000 இன்னொரு 10,000 10,000ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 100 பேர் வாங்கினா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது. அப்போ அது எங்க புழங்கும் அந்த பணம்? அந்த பணம் அந்த கிராமத்த இன்னென்டவன் தானே புழங்கும். அப்போ அது பொருளாதார ரீதியில அங்க வந்து எல்லாமே ஒரு ஏற்றம் வரும் இல்லையா? ஸோ அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த அ பெண்கள பொறுத்தமட்டுல இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு அக்கறை செலுத்தி பண்றாங்க. மகளிருக்கு உதவித்தொகையும் கிட்டத்தட்ட அதே மாரி தான். ரூ. 1000ன்றது படிக்கும்போது குடுக்குறதுன்றது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓட்டு வாங்கி குடுக்கும்னு ஒரு நம்பிக்கையோட பண்றாங்க. நான் அது மட்டும் இல்ல ஓட்டு வாங்கி குடுக்கும்ன்றத விட இதெல்லாம் ஒரு பெண்கள எம்பவர் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. அது ஓ! கல்வி ரீதியாவும் சரி, அவங்க பொருளாதார ரீதியாவும் சரி. ஸோ அந்த பாயிண்ட்ல பண்ணும்போது பரவால்ல அப்படின்னு தான் தோணுது. பட் மக்கள் எந்த அளவுக்கு எடை போட்டு ஓட்டு போட போறாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே. இஸ்லாமியர்களுக்கான அறிவிப்ப முதலமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா ஒரு 5 அம்சம் முக்கியமான திட்டங்கள வந்து வெளியிட்டிருக்காங்க. தேர்தல் நேரத்தில இப்படி இஸ்லாமியர்களுக்காக, சிறுபான்மையினருக்காக வந்து வெளியிடுறத நம்ம எப்படி பார்க்கறது? அதாவது வந்து இந்த மாரியான ஒரு ஆர்கனைசேஷன்ஸோ, இல்ல ஜாதி அமைப்புகளோ, இல்ல மத அமைப்புகளோ, இல்ல கட்சிகளோ வந்து இந்த தேர்தல் சமயத்தில ஒரு கூட்டம் போட்டு ஆளுங்கட்சிகள கூப்பிட்டு, அவங்க ஏதாவது வாக்குறுதி குடுத்தா, அத வாங்குறதுக்கான முயற்சியில இறங்குவாங்க. அது மாரி தான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில வந்து ஒரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, இந்த மாரி உறுதிமொழிலாம் குடுத்துருக்காரு. உலமாக்களுக்கான ஓய்வூதியத்த உயர்த்துறது, கல்லறைகள் அமைக்கிறதுக்கு இடம் குடுக்கறது, ஸ்கூட்டர் வாங்குறதுக்கான மானியம் குடுக்கறதுலாம் சொல்லியிருக்காரு. பட் இது வந்து சொல்லியிருந்தா கூட வந்து, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து சிறுபான்மையோர்ல குறிப்பா முஸ்லீம்களோட ஓட்டு வந்து திமுக அணிக்கு தான் போகுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா திருப்பரங்குன்றம் விஷயத்துல வந்து அவங்க எவ்வளோ உறுதியா இருந்தாங்க. கோர்ட் உத்தரவையும் மீறி எப்படிலாம் செயல்பட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். அது வந்து மத நல்லிணக்கத்த காப்பாத்துறதுக்காக தான் அப்படி செயல்பட்டோம்னு திமுக அரசு சொல்றாங்க. ஸோ அது வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. ஸோ அதனால வந்து முஸ்லீம்கள் வந்து எந்த கட்டத்திலயும் திமுக விட்டு வேற அணிக்கு இந்த எலக்ஷன்ஸ்ல ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்ல. இருந்தாலுமே அந்த அந்த விஷயத்த உறுதி பண்றதுக்காக இன்னும் முஸ்லீம்களுக்கு பல பெனிஃபிட்ஸ் குடுத்துருக்காரு. இது பாஜக வந்து வேற மாரி பார்ப்பாங்க. அந்த இந்த மாரி சிறுபான்மையோர் ஓட்ட வாங்குறதுக்கு இந்த மாரிலாம் குடுக்குறாங்கன்ட்டு. அவங்க வந்து அந்த எண்ணத்தில குடுக்குறாங்கன்றத விட, ஒரு அசோசியேஷன் வந்து ஒரு 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 கட்சி வந்து ஒரு கூட்டத்த போட்ட உடனே, அதுக்கு ஏதோ ஒரு வாக்குறுதி தேர்தல் சமயத்தில குடுக்கணும்னு குடுத்துருக்காங்க. மத்தபடி இது குடுத்து தான் வந்து சிறுபான்மையோர வந்து முஸ்லீம்கள் இவருக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா, அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த ஓட்டு ஏற்கனவே போற ஓட்டு தான் அது. அவங்களுக்கு இருக்கிற ஓட்டு தான் அது ஆக்சுவலா. அத இன்னும் தக்க வைக்கிற அளவுல தான் அந்த வாக்குறுதி குடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. நன்றி சார். தேங்க் யூ.